أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. வார்த்தையிலேயே மிகவும் சிறந்தது அல்லாஹுவின் வார்த்தையாகும். வழிகாட்டுதலிலேயே மிகவும் சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்த வழிமுறையாகும். பிறகு மார்க்கத்தில் புதிதாக சேர்க்கப்பட்ட அனைத்தும் பிதஅத்தாகும். அனைத்து பிதஅத்தும் நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும். நஅூது பில்லாஹி மின்ஹா. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. ஜக்காத் இதெல்லாம் நான் கரெக்டா செஞ்சுட்டேன், எனக்கு சொர்க்கம் கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா அது கண்டிப்பா கிடையாது. அதை தாண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விஷயங்களையும் செய்யுங்க, நான் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழியை இலகுவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட திருமறையில சொல்றான். சூரா பலதுல 13வது வசனத்துல ஃபக்கு ரக்கபா அப்படின்னா ஒரு அடிமையை விடுவித்தல். யார் ஒரு நம்பிக்கையாளரான அடிமையை விடுதலை செய்கிறாரோ அந்த அடிமையின் ஒவ்வொரு உறுப்புக்கும் பதிலாக அவரது ஒவ்வொரு உறுப்பையும் அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுவிப்பான். அப்போ ஒரு அடிமை நம்ம விடுதலை செஞ்சுட்டோம் அப்படின்னா அதன் மூலயமா நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலிருந்து நம்மள விடுவிக்கிறான். இன்னொரு ஹதீஸ்ல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நூல் புகாரி நூல் முஸ்லிம்ல பதிவாயிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நான் 10 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன், பணிவிடை செஞ்சிருக்கேன். அவங்க என்ன ஒரு நாள் கூட சீன்னு சொன்னது கிடையாது, ஏன் இப்படி செஞ்சிடக்கூடாதான்னு என்ன ஒரு நாள் கூட அவங்க கண்டிச்சது கிடையாது. அப்போ நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க கிட்ட எந்த அளவுக்கு நம்ம கனிவா நடந்துக்கணும் அப்படின்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு காட்டி கொடுத்திருக்காங்க. நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள சக்திக்கு மீறி வேலை வாங்க கூடாது, அப்படி வேலை வாங்கவே கூடாது. வசனத்துல அல்லது பசியுள்ள நாளில் உணவளித்தல். இப்போ யாராவது நம்ம கிட்ட பசிக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம இந்த நேரம் சாப்பாடு செய்யல, இல்ல நம்ம கிட்ட குழம்பு இல்ல அப்படின்னா நம்ம அவங்கள இல்லன்னு சொல்லி அனுப்பாம அந்த நேரத்துல அல்லாஹ் நமக்கு என்ன கொடுத்துருக்கானோ, பிஸ்கெட் இருந்தா பிஸ்கெட் பேக்கெட்டு, நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஒரு பேரிச்சப்பழம் இருந்தா பேரிச்சப்பழம், அதை கொண்டு கூட நம்ம தர்மம் செய்யலாம். பேரிச்சப்பழத்துடைய ஒரு துண்டை கூட கொடுத்து தர்மம் செஞ்சு உங்களை நரகத்துல இருந்து பாதுகாத்துக்கோங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டியிருக்காங்க. அடுத்த வசனம் அப்படின்னா நெருங்கிய உறவுடைய அனாதைக்கு. யத்தீமன்னா இப்போ சிறு வயதுல ஒரு தகப்பனை இழந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் அவங்களால வளர்ற வரைக்கும் அவங்க எத்தீமா தான் வளருவாங்க. அவங்க அந்த குழந்தை வளர்ந்து சம்பாதிக்கிற வரைக்கும் அவங்க எத்தீம் தான். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நெருங்கிய உறவினருக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட இருக்க நெருங்கிய உறவினருக்கு நம்ம இந்த மாதிரியான அனாத குழந்தைங்களுக்கு, தகப்பனை இழந்த குழந்தைங்களுக்கு, தாய் இழந்த குழந்தைங்களுக்கு, தேவையுள்ள குழந்தைங்களுக்கு நம்ம போய் உதவி செய்யணும். ஏழைக்கு உதவி செய்யறது மூலியமா நமக்கு ஒரு நன்மைதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதுவான். அதே நேரம் ஒரு உறவினருக்கு நம்ம கிட்ட இருக்க நெருங்கின சொந்தக்காரங்களும் எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட சொந்தக்காரங்களுக்கு உறவினருக்கு நம்ம உதவணும் அப்படின்னா அந்த தர்மம் நமக்கு எப்படி கணக்கிடப்படுதுன்னா 2ஆக கணக்கிடப்படுது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சல்மான் பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். திருமதியில பதிவாயிருக்க ஹதீஸ் இது. அடுத்த வசனம் அல்லது வறுமை எனும் மண்ணில் உழலும் ஏழைக்கு உணவளித்தல் போன்றதாகும். மண்ணுல பெறலும் ஏழை அப்படின்னா அந்த அப்படின்னா தெருவில் கைவிடப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். அந்த தெருவுல கைவிடப்பட்டவங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது, இருக்க வீடு இருக்காது, வாசல் இருக்காது, எதுவுமே இருக்காது. அவங்க கைவிடப்பட்டவங்களா இருப்பாங்க. அவங்களுடைய தேவையை நம்ம நிறைவேற்றுறதும் என்னவா சொர்க்கத்துக்கு நம்மளை கொண்டுட்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வழி.
வழின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்றான். அப்போ நம்ம செய்யற தர்மம், சதக்கா, ஜக்காத் எதுவாகட்டும், நம்ம செய்யற தர்மத்த அல்லாஹ் எப்படி பிரிச்சிருக்கான் பாருங்க. ஏழைக்கு குடுங்க, எத்தீம்க்கு குடுங்க, நம்மளுகிட்ட பசின்னு வரவங்களுக்கு குடுங்க, நம்மள ஒண்ணுமே இல்லாம இருக்கிறவங்களுக்கு குடுங்க. அப்போ முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுல இருந்து நம்ம குடுக்குற சதக்கா சேர வேண்டியவங்களுக்கு கரெக்ட்டா நம்ம ஏதோ குடுத்துருவோம். யார்கிட்டயாவது குடுத்துருங்க. யாராவது யாராவது இருந்தா குடுத்துருங்கன்னு நம்ம சொல்லி குடுத்து அனுப்பிருவோம். ஆனா, அந்த சதக்கா உரியவங்க கிட்ட தான் போகுதா அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பா கவனிச்சு நம்ம அத கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம மேல அதுவும் ஒரு கடமையா ஆகுது. அதுக்கு அடுத்த வசனம், "சும்ம கான மினல்லதீன ஆமனூ வதவாஸவ் பிஸ்ஸப்ரி வதவாஸவ் பில் மர்ஹம." பிறகு இறை நம்பிக்கை கொண்டவர்களில் உள்ளவனாக தான் இருப்பதும், பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசிப்பதும், மக்களுக்கு இரக்கம் காட்டுமாறும் ஒருவருக்கொருவர் உபதேசித்தும் வருவோரில் உள்ளவனாக இருப்பதும் ஆகும். இப்படிப்பட்டவங்க வலது புறத்துல இருப்பாங்க. வலது புறத்துல இருக்கிறவங்க எந்த பயமும் இல்ல. அவங்களுக்கு சொர்க்கம் கண்டிப்பா கன்ஃபார்மா அவங்க சொர்க்கத்துக்கு போயிருவாங்க. அப்போ இரக்கம் காட்ட சொல்லி நம்மளுடைய மார்க்கத்துல இரக்கம் காட்டுறதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு அல்லாஹ் வலியுறுத்துறான் அப்படின்னா, பூமியில உள்ளவங்க மேல நீங்க இரக்கம் காட்டுனா, நான் உங்க மேல இரக்கம் காட்டுறேன்னு அல்லாஹ் சொல்றான். இரக்கம் உள்ளவர்களில் மிக்க இரக்கம் உடையவனான அல்லாஹ் இரக்கம் காட்டுவான். பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்க இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹதீஸ்ல லா யர்ஹமுல்லாஹு மன் லா யர்ஹமில் நாஸ், மக்களுக்கு இரக்கம் காட்டாதவருக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். அபுதாவுதுல அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போ நம்ம கிட்ட யாராவது கஷ்டம்னு வந்து புலம்புனாங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, அவங்கள உனக்கு இது தேவைதான், நீ இப்படி பண்ணிருந்தா இப்படி எப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கடினமான வார்த்தையை கொண்டு பேசக்கூடாது. இரக்கம் காட்டணும். இரக்கத்தோட சரியாயிடும், அல்லாஹ் லேசாக்குவான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கணும். இரக்கத்தோட நம்ம என்ன பண்ணணும், கருணையோட அவங்களுக்கு ஆறுதலா நம்ம 4 வார்த்தை பேசணும். நம்ம அவங்களுக்கு இரக்கத்தோடையும் கருணையோடையும் நடந்துக்கிட்டோம்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கருணையை நமக்கு என்ன பண்றான், பல மடங்கா நமக்கு காட்டுறான். அப்போ இந்த அடுத்த வசனத்துல இந்த வசனத்தை நிராகரிச்சாங்க இல்லையா, இந்த வசனத்தை நிராகரிச்சு இது எதையுமே ஃபாலோ பண்ணாம இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்லும் போது அவங்கள அலைஹிம் நாரும் முஃஸதா, அவர்களின் மீது அனைத்து வழிகளிலும் மூடப்பட்ட நரக நெருப்பு இருக்குதாம். அப்போ அந்த நரக நெருப்புக்குள்ள அவங்க போயிட்டாங்க, அந்த முக்சதா அப்படின்ற நரக நெருப்புக்குள்ள அவங்க போயிட்டாங்கன்னா அந்த நரக நெருப்புல இருந்து அவங்களால வெளியில வரவே முடியாது. எல்லா வழியிலையும் க்ளோஸ். இப்படிப்பட்ட ஒரு நரகத்துக்குள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இதெல்லாமே சின்ன விஷயம்தான். சின்ன விஷயம். நம்ம ஒரு சின்ன விஷயம், ஒரு பசித்தவங்களுக்கு உணவு கொடுக்கறது, நம்ம தேடி போய் நம்மளுடைய நெருங்கின சொந்தக்காரங்களுக்கு செய்யறது அப்படிலாம். ஆனா இதெல்லாம் நம்ம செய்யாம அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிச்சோம் அப்படின்னா இதன் மூலியமா நமக்கு கிடைக்கிற தண்டனை எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. அந்த நரகத்துல நம்ம போயிட்டோம்னா எல்லா பக்கமும் மூடிரும். நம்ம கத்துறது எதுவுமே யாருக்குமே கேட்காது. அவ்வளவுதான். அதுல இருந்து நம்ம வெளியில வரவும் முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஒரு நரக நெருப்புல இருந்து நம்மளை பாதுகாத்து சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அத கடக்கக்கூடிய வழியை நம்மள அல்லாஹ் ஈஸியா கடக்க வைக்கிறதுக்கு துஆ செய்தவளாக முடிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம்.